ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மீண்டும் ஒரு கார்டனிங் வீடியோ தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மர வகைகள் இந்த மாதிரி விற்றுட்ருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப சீப்பாக கிடச்சிது, அதனால வாங்கிட்டேன். இது வந்து நம்மளுக்கு க்ரோ பேக்கில் வச்சு வாங்குகிற செடி பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, உடனே நம்ம வந்து அப்படியே வைக்க வேண்டாமான்ல பூமியிலன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வளர்த்திட்டு ஒரு 1 மந்த்துக்கு வளர்த்தி அதுக்கப்புறம் அந்த மண்ணோடு சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ரோ பேக்கில் வைக்கலான்ட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆம்லா செடி, பெரிய நெல்லிக்காய் செடி 2 வாங்கியிருக்கேன். 2 எலுமிச்சம் செடி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வாலாக இருக்கும், தோல் கொஞ்சம் மந்தமாக ரஃப்பாக இருக்கும். அதுதான் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த தோல் மெல்லிஸாக இருக்கும், அதில் நிறைய ஜூஸ் வரும். அந்த எலுமிச்சம் செடி இருக்குது, அதனால் அது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஐஸ் ஆப்பிள் செடி 2 வாங்கியிருக்கேன். செண்பகப்பூ செடி 2, வெள்ளை 1, அப்புறம் அந்த மஞ்சள் கலராக பூக்கும் அது 1, அது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் மங்கூஸ் பழம்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்தால் தான் தெரியும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அது 2 வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு பெரிக்காய் செடி வாங்கியிருக்கேன். இந்த க்ரோ பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாக்கு நாற்று விட்டுருக்கோம் ஒரு 100 செடிக்கு. அதாவது 100 பாக்கு கொட்டை வந்து நாற்றங்கால் வச்சோம். அது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்திருக்கு. கவுண்ட் பண்ணி பார்க்கல, அது ரீபார்ட் பண்ணணும். அதுக்காக இந்த கவர் வாங்கினோம். அதுலேருந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 5-6 கவர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பெரிய செடியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மண் போட்டுட்டு வேர் வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறம் தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் குமிங்கி வரும். இது வந்து ஃபஸ்ட்டு வச்சது வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் செடி. இது வந்து எலுமிச்சம் செடி. அவங்க வந்து ஒரு செடியும் 2 வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதே போல் வாங்கிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் வச்சு வைக்கிறது வாங்கினா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. இது ரொம்ப சீப்பாக கிடச்சிது எனக்கு. அதனால் நான் ஒரு க்ரோ பேக்லையும் 2 செடியாக வச்சிடறேன். 2 ஒரே இடத்துல வச்சிடலாம். இது வந்து ஐஸ் ஆப்பிள் செடி. என்ன கலர்னு தெரியல, ஒன்று பச்சையாகவே இருக்கும், வந்தால் தான் தெரியும். இந்த செடி 2 வாங்கியிருக்கேன். எல்லாமே இதே போல் வேர் மூழ்கிற அளவுக்கு மண் போட்டு நம்ம மூடி இருக்கோம். இது வந்து அந்த மங்கூஸ் பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செடின்னு சொன்னாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வருமோ வராதா தெரியல. சரி, ட்ரையல் பார்ப்போம். நம்ம கார்டனிங் வீடியோஸ் ஃபுல்லாகவே ட்ரையல் அண்ட் எரர் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்லேருந்தே. அது 2 செடி வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மண் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா மகிழம் பூச்செடி 1, அப்புறம் பேரிக்காய் செடி 1 எல்லாம் கலந்துருக்கு. 3 செடி ஒன்றா வச்சுட்டேன் நான். இப்போ இது நல்லா வெயில் படாத இடமா பார்த்து கொஞ்சம் வேர் பிடிச்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னாவே அது வந்து வேர் பிடிச்சி விடுறதா துளுக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தடுத்த கார்டனிங் அண்டு குக்கிங் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சிட போகிறேன். தண்ணியும் நிறைய ஊற்றக்கூடாது, வெயிலையும் நிறைய வைக்கக்கூடாது. இது கொஞ்சமாக வாடி அதுக்கப்புறம் தான் துளுக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தடுத்த கார்டனிங் அண்ட் குக்கிங் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஷிங் யூ ஹாப்பி கார்டனிங்.